வணக்கம். தமிழக அரசியல் களம் என்பது பல குழப்பங்களுடன் சென்று கொண்டிருக்கின்றது. இயல்பாகவே ஒரு தேர்தல் முடிந்துவிட்டால் தேர்தல் முடிவுகள் வெளிவரும் வரை அமைதியாக இருப்பது வழக்கம். ஆனால் இம்முறை அதை தாண்டி பல்வேறு குழப்பங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக யார் வெல்லுவார்கள், யாருக்கு வாக்கு அதிகம் கிடைக்கும், யாருடைய வாக்கை யார் பிரிப்பார்கள் என்பது எல்லாம் கேள்விக்குரிய விடயங்களாகவும் சர்ச்சைக்குரிய விவாதத்துக்குரிய விடயங்களாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றன. தமிழகத்தின் ஊடகங்கள் எல்லாமே இந்த விவாதங்களில் ஈடுபட்டிருக்கின்றன. இது நடந்ததற்கு முக்கிய காரணம் விஜய் என்ற நடிகர் கட்சியை ஆரம்பித்து முதல் முறையாக தமிழக தேர்தல் களத்தில் உள்நுழைந்திருக்கின்றார். அவர் எவ்வளவு வாக்கை பிரிப்பார், யாருக்கு வெற்றி பெற கிடைக்கும், யாருக்கு தோல்வி கிடைக்கும், அல்லது அவரே வெற்றி பெற்று முதல்வராவாரா என்ற பல்வேறு கோணங்களில் இவை பார்க்கப்படுகின்றன. தமிழக அரசியலை ஓரளவு பார்த்து வருகின்றவர்கள் என்ற அடிப்படையில் நாங்களும் சிலவற்றை சொல்லுகின்றோம். அது சரியாக வந்தால் எங்களது பார்வையில் எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இல்லாவிட்டால் நாங்கள் பார்வையில் தோல்வியடைந்து விட்டோம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டி வரும். அந்த பார்வை என்ன இப்பொழுது பார்ப்போம். முக்கியமாக தமிழக தேர்தலில் கடைசியாக நடந்த தேர்தல் 2024 ஆண்டு நடந்த இந்திய பாராளுமன்ற தேர்தல். இதில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டணியாகவும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொரு கூட்டணியாகவும், பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு கூட்டணியாகவும், சீமான் தனியாகவும் போட்டியிட்டார்கள். இதுதான் இறுதியாக கிடைத்த வாக்கு வங்கியாக இருக்கின்றது. அதற்கு முதல் நடந்த சட்டசபை தேர்தலில் திமுகவும் இதே கூட்டணியில் தான் இருந்தது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியில் இருந்தது. பாராளுமன்ற தேர்தலின் பொழுது அந்த கூட்டணி இல்லாமல் இருந்தது. இப்பொழுது அந்த கூட்டணி மீண்டும் இணைந்திருக்கின்றது. இது முக்கியமானது. இந்த கணிப்பை வைத்துத்தான் இந்த தேர்தலை நாங்கள் கணிக்க முடியும். இதில் முதலாவதாக சீமானை எடுத்துக்கொண்டால், வலுவான தமிழ் தேசியத்தை ஆதரிக்கின்ற, இயற்கையை ஆதரிக்கின்ற, பல்வேறு நலத்திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு கொள்கையை கொண்டிருக்கின்ற வலுவான கட்சி தனியாக போட்டியிடுகின்றார். எந்த கூட்டணியும் இல்லை. சகல தொகுதிகளுக்கும் தனியாகவே வேட்பாளரை நிறுத்தி போட்டியிடுகின்றார். வேறு கட்சிகளில் இருந்தும் அவர் ஆட்களை எடுக்கவில்லை. தானேயே தனது கட்சியில் இருந்தே நிறுத்தி போட்டியிடுகின்றார். இது ஒரு அணி. இரண்டாவது, திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய கூட்டணியுடன் போட்டியிடுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம், அகில இந்திய காங்கிரஸ், வலது கம்யூனிஸ்ட் கட்சி, இடது கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், புதிதாக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், மக்கள் நீதி மையம், இன்னும் கருணாஸ் கட்சி, இன்னும் பல கட்சிகளுடன் சிறிய கட்சிகளுடன் இணைந்து போட்டியிடுகின்றது. அடுத்த கூட்டணி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் இணைந்து போட்டியிடுகின்றன. இந்த இணைவுகளில் மொத்தமான வாக்குகளை பார்த்தால் சீமானை பொறுத்தவரை 8.2% அவரது கடைசி வாக்கு வீதம் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 20% வாக்குகள் எடுத்திருக்கின்றார்கள் தனியாக நின்று. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியாக நின்ற பொழுது 18% வாக்குகளை எடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இவை இப்பொழுது அவர்கள் கூட்டணி அமைக்கின்ற பொழுது 38% எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
ஏறக்குறைய 38 வீதம் வரலாம். அதுக்கு அடுத்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சென்ற தேர்தலில் 47 வீதத்தை அவர்கள் கைப்பற்றியிருந்தார்கள். 47 வீத வாக்குகளை கொண்டிருந்தார்கள். இந்த 47 வீத வாக்குகளில் இன்னமும் கட்சிகள் இணைந்திருக்கின்றன. அதிமுக கூட்டணியில் சென்ற முறை இருந்த தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் திமுக கூட்டணிக்கு வந்திருக்கிறது. பாட்டா மக்கள் நீதி மையம் இந்த கூட்டணிக்கு வந்திருக்கின்றது. இன்னும் சிறிய கட்சிகள் வந்திருக்கின்றன. ஆகவே எல்லாவற்றையும் கூட்டினால் 50 வீதத்துக்கு சற்று அதிகமாக அவர்களுக்கு வாக்குகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நிலையில்தான் இப்பொழுது தேர்தல் களம் இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 50 வீதம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 38, 39, 40 வீதம் என்று வைத்துக் கொள்வோம். அடுத்து சீமானுக்கு 8.2 வீதம். இது பதிவு செய்யப்பட்ட வாக்குகள். இந்த வாக்குகளில் இருந்து விஜய் எவ்வளவு வாக்குகளை பிரித்து எடுக்கப் போகிறார் தனக்காக என்பதுதான் இப்பொழுது பிரச்சனைக்குரிய விடயம். இதில் விஜய் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 10 வீத வாக்கை எடுத்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலை 40 வீதமாக இருக்க போகிறது. அதிமுகவிலிருந்தும் அவர் 10 வீதம் எடுத்தார் என்றால் அவர்களது நிலை 28 வீதமாக இருக்கும். சீமானிடம் இருந்து ஒரு 2 வீத வாக்குகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி எடுத்தால் சீமானுடைய வீதம் 6 வீதமாக இருக்கும். 10, 10, 20, 22 வீதம். சில இடங்களில் குறிப்பாக நகர்ப்பகுதிகளில் விஜய்க்கு 30 வீதமும் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவ்வாறு பார்த்தாலும் நிச்சயமாக விஜயினால் ஆட்சி அமைக்க முடியாது, ஆட்சிக்கு நெருங்கவும் முடியாது. ஆனால் சில வெற்றிகளை பெற முடியும். ஏறக்குறைய 10, 15க்குள் வெற்றிகளை பெற முடியும். 15 தொகுதிகளுக்குள் அவர் வெற்றி பெறக்கூடும். குறிப்பாக விஜய் தனது சொந்த தொகுதியிலான பெரம்பூரிலும் செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்திலும் காரைக்குடியிலும் வெற்றி பெறுவதற்கு சில வேளைகளில் வாய்ப்புகள் இருக்கின்றது. இதை தவிர்த்து இந்த மூன்றும் ஓரளவு எதிர்பார்க்கலாம். இதை தவிர்த்து மற்ற யாராவது வெற்றி பெற்றாலும் கூட எவ்வளவு எண்ணிக்கை என்று தெரியாது, இருந்தாலும் 15 வைத்துக் கொள்ளுவோம். ஆகவே விஜய் வந்து இந்த முறை ஒரு சில தொகுதிகளை பெறுவார் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஆட்சிக்கு வர முடியாது. சீமானை பொறுத்தவரை காரைக்குடி தொகுதிதான் அவருக்கும் சில வேளைகளில் இந்த முறை அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்பும் என்று எதிர்பார்க்கலாம். காரணம், காரைக்குடியில் மட்டும்தான் போட்டி 4 முனைக்கும் கடுமையாக இருப்பதால் 25 வீதத்துக்கு மேல் 1 வீதம் எடுத்தாலும் சில வேளைகளில் வந்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது காரைக்குடி தொகுதியில். ஆகவே அது தமிழக வெற்றி கழகம் பிரபுவா, நாம் தமிழர் சீமானா அல்லது காங்கிரஸ் கட்சியின் மாங்குடியா என்ற நிலையில் தான் இருக்கிறது. தேர்போக்கி பாண்டியா அல்லது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேர்போக்கி பாண்டியை போன்றவர்கள் 4 பேரில் யார் என்றாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு காரைக்குடி தொகுதியில் இருக்கிறது. மற்ற தொகுதிகளில் வெல்வதற்கு அல்லது வெற்றி பெறுவதற்கு 30 வீதத்தை தாண்ட வேண்டி இருக்கும். இந்த சூழலில் தான் தமிழக தேர்தல் நடைபெறுகின்றது. நாளை மறுதினம் அதன் முடிவுகள் வர இருக்கின்றன. அதை எவ்வாறு தமிழக மக்கள் அளிக்கப் போகிறார்கள் என்பதுதான் இப்பொழுது எல்லோரது கேள்வியும். எல்லோரும் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு பிடித்த அளவில் பேசிக்கொள்ளுகின்றார்கள். அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று வந்திருக்கிறது, திமுக ஆட்சி அமைக்கும் என்று வந்திருக்கிறது, விஜய் ஆட்சி அமைப்பார் என்றும் வந்திருக்கிறது. இதில் அதிமுகவை ஒரு விடயம் இருக்கிறது. அதிமுகவில் பல்வேறு பிளவுகள் இருக்கின்றன. அதிமுக வலுவான கட்சி, தமிழகத்தில் பெரிய கட்சி, திமுகவை விட வாக்குகள் உள்ள கட்சி. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பின்பு கட்சி சிதைந்து விட்டது. இப்பொழுது மேலும் சேர்ந்திருக்கிறது இந்த முறை. குறிப்பாக பன்னீர்செல்வம் போன்றவர்கள், உரத்தநாடு வைத்திலிங்கம் போன்றவர்கள் எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சென்று விட்டார்கள்.
சசிகலா தனியாக ஒரு அணியை ஆரம்பித்து தென் மாவட்டங்களில் கட்சியை பிளக்கின்றார். இந்த பிளவுகளை எல்லாம் தாண்டி அதிமுக எவ்வளவு தூரத்துக்கு வாக்குகளை எடுக்கும் என்பது கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக வருகின்ற தேர்தல் முடிவுகளின்படி, எங்களது பார்வையின்படியும் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராவார். அதிமுகவும் எதிர்க்கட்சியாக வரும். விஜயை பொறுத்தவரை சில இடங்களில் வெற்றி பெறுவார். சீமான் ஒரு இடத்தில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் எங்களது பார்வையாக இருக்கின்றது. அதுவும் மாற்றத்துக்குரியதுதான். சிறியளவு மாற்றமே ஒழிய ஆட்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான் கிடைக்கும் என்பது தெளிவானது. எதற்கும் இன்னும் ஒரு நாள் பொறுத்திருந்து நாளை மறுதினம் முடிவுகளை பார்த்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.